செய்வினைன்றது நிறைய நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. செய்வினை தான் பண்ணியிருக்காங்க நமக்கு அப்படின்னு தெரியாமலே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். செய்வினையை இது எப்படி எடுத்துக்கணும்னா, மாந்திரிகன் ஒண்ணு இருக்கா இல்லையா? மாந்திரிகன் கேட்டாக்க மாந்திரிகத்துல தானே அந்த செய்வினைங்கிற ஒரு விஷயமே வருது. வராகி சித்தர் அப்படின்ற ஒரு நேம் உங்களுக்கு இருக்கு. கடவுள் தான் முக்கியம் அப்படின்ட்டு நீங்க சொல்வீங்க, நான் எதிர்பார்த்தேன். பட் செய்வினை இருக்கு, இல்லாம இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப எதுக்கு கடவுள்? கிராஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்க. நம்ம கடவுளை நம்ம கும்பிட்டோம், கடவுள்னால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால நமக்கு பயன் இல்லை அப்படிங்கிறது உங்களோட கேள்வியா இருக்கு. ஒரு விஷயத்தை இங்க நல்லா இல்ல பயன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மாந்திரிகம் கத்துக்கிட்டு வரல, மந்திரவாதி கிடையாது. நீங்க கடவுள் தான் முக்கியம்னு கடவுளை தான் நீங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். கடவுள் நம்புறவங்க எதுக்கு இந்த செய்வினை நம்புறாங்கன்றது தான் எனக்கு தெரியல. செய்வினை இருக்குன்னா இப்ப இந்த வீட்டுல பல வீட்டுல செய்வினை வர்றதுக்கு காரணம், செய்வினையால பாதிப்பு வர்றதுக்கு காரணம், நீங்க வீட்டுல யாராவது இன்னைக்கு வீட்டுல விளக்கேத்துறாங்களா, அது ஒரு கடமையேன்னு செய்யறாங்க. இன்னைக்கு தாய் தந்தையர் கூட இருந்தாவே அது பெரிய குத்தமா பாக்குறாங்க. அவனுக்கு சோறு படாம கொண்டுட்டு அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இதுல சமாதியில கொண்டு பாலை ஊத்துறது, மோரை ஊத்துறது, தேனை ஊத்துறது, இத்தனையும் ஊத்திட்டு அந்த ஆன்மா எப்படி சாந்தி அடையும்? அந்த ஆன்மா எப்படி உனக்கு நல்லது செய்யும்? பெத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கிறது அடுத்த விஷயம். உன்னையே இந்த பூலோகத்துல ஜீவிக்க வச்சவங்க அவங்க தான். அவங்களுக்கு உண்டான கடமையை இறுதி மூச்சு வரை செய்ய வேண்டியது உன்னோட கடமை. ரெஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நமக்கு நம்ம நேர்காணல்ல விருந்தினரா வந்தவர் வராகி சித்தர் வரைமொழியாளர். வாங்க, அவங்க கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, நம்ம பேசலாம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அன்னை ஆசிப்பது மட்டும் வணக்கமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. செய்வினைன்றது நிறைய நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அது செய்வினை தான் பண்ணியிருக்காங்க நமக்கு அப்படின்னு தெரியாமலே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஐயோ, நம்ம இந்த விஷயங்கள் நடக்குது, இந்த தவறு நடக்குது, நம்ம என்னதான் கோவில் குளம் போனால் கூட நமக்கு ஒரு விஷயம் நெகட்டிவ் பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நமக்கு செய்வினை வச்சுட்டாங்களோ அப்படின்றது. இந்த செய்வினை அதுக்கு மேலே இருக்கிற பயம் நிறைய பேருக்கு அது விட்டு போகலை. அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அது ஏதோ ஒரு மூலையில் அது உசுரோடு வாழ்ந்துட்டு இருக்கு அந்த செய்வினைன்றதை. உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன சார் சொல்ல வரீங்க? செய்வினைன்றது உண்மைதானா, இல்லை சும்மா இது பயம் காமிச்சு இதனால சம்பாதிச்சுட்டு போறாங்களே சில பேர்? செய்வனை உண்மையா பொய்யா அப்படின்னாக்கா, செய்வனைங்கிறது உண்மை 100% உண்மை. இன்னைக்கு எப்படி நம்ம தெய்வம் இருக்கு உண்மை நம்புறோமோ, வானியல் சாஸ்திரம் இருக்கிறது உண்மை நம்புறோமோ, அதே போலதான் தெய்வங்கிறது. இதெல்லாம் இதில் கடந்து சித்தர் பெருமக்கள் கொண்டு வந்த அந்த கலைகளில் ஒன்று தானே இன்னைக்கு ஆயக்கலை 64. அதுக்கு முன்னாடி மாந்திரிய கலை இருந்ததானே இருந்தது. இப்போ சித்தர் பெருமக்கள் அதை ஏடாவும் மனிதனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனதுனால இன்னைக்கு அது இருக்கு. இதை புரிஞ்சவங்க இதை பல பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம தெய்வம் ஒன்று இல்லைன்னு சொல்லலாம். வானியல் சாஸ்திரம் இன்னைக்கு எத்தனையோ ராக்கெட் விட்டு இன்னைக்கு இந்த அறிவியல் தேடி ஒவ்வொரு கிரகம் இங்கே இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதை அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் டெலஸ்கோப்பே இல்லாத காலகட்டத்தில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். அதனால நான் அந்த ஆன்மீகம் இருக்கா, இல்லை தெய்வம் இருக்கா, அஸ்ட்ராலஜி இருக்கா, எல்லாம் பார்த்தாக்கா இருக்குங்கிறது அனைத்திரமா தெரியும். ஆனால் அதுக்குள்ள நான் என்ன விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ செய்வினைங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, செய்வினைங்கிறது இருக்கு. இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கு. ஒரு நன்மைன்னு ஒண்ணு இருந்தாக்கா, செய்வினையை இது எப்படி எடுத்துக்கணும்னா, மாந்திரிகம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் அந்த கேள்விங்கிற. அதுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா, மாந்திரிகன் ஒண்ணு இருக்கா இல்லையா. மாந்திரிகன் கேட்டாக்கா, மாந்திரிகத்துல தானே அந்த செய்வினைங்கிற ஒரு விஷயமே வருது. மாந்திரிகங்கிறது அதாவது ஆன்மீகமே எதுக்காக இங்க படைக்கப்பட்டது? ஒரு மனிதனோட வாழ்வியல்ல ஏற்பட்ட நன்மை தீமைக்கு தீர்வு கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த ஆன்மீகங்கிறது. இந்த ஆன்மீக கூடம், அந்த ஆன்மீக இப்போ நம்ம கோயிலோ இந்த விஷயம்லாம் எதுக்கு நம்ம இது பண்ணிக்க. இப்போ ஆன்மீகவாதியை யாரை சொல்லுவாங்க? இதுக்கான நன்மை தீமை, ஒரு மனிதனுக்கு ஏற்படுற வாழ்வியல் ஏற்படுற நன்மை தீமைக்கு உண்டான தீர்வு தரவன தான் ஆன்மீகவாதி. இந்த சாமியார், இந்த மாந்திரவாதி அப்படிங்கிற அந்த இதில் நம்ம எதுக்கு போகிறோம். இந்த இப்போ இதுக்கான தீர்வை எங்கே கொண்டு வந்து வச்சாங்க? சித்தர் பெருமக்கள் எங்கே கொண்டு வந்து வச்சாங்க? முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. ஒருத்தனுக்கான அவனை நன்மை தீமைக்கு தேவைக்கு அவனுக்கு அந்த மனமாற்றத்துக்கு அவனோட அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. அது ஒரு தீர்வு தரும் ஸ்தலம். உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறது அடுத்த விஷயம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு தீர்வு தர இடம் எதுனாக்கா அன்னைக்கு வழிபாட்டு ஸ்தலம் தான் இருந்தது. இப்போ இந்த மாந்திரிகத்தை அந்த கலைகள்ல அவங்க கொடுத்த கலைகள்ல இந்த மாந்திரிகன் ஒரு விஷயம். இறைவனை இன்னைக்கு ஒரு கோயிலை நிர்மாணிக்கனா கூட அந்த இடத்துல அந்த மாந்திரிகன் ஒன்று இருந்தா தான், இந்த கலை இருந்தா தான் அந்த சிலைக்கு இங்க உயிர் கொடுக்க முடியுது.
இப்போ இது எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை இங்கே பலரும் நம்ம தெரியலன்னு சொல்லிக்கிறது கிடையாது. தெரியலைன்னு சொல்லறதுக்கு பதிலாக அது இல்லைன்னு சொல்லி பரங்குறாங்க. இன்னைக்கும் அறிவியல் 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாலும் மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது, இன்னும் நம்ம சித்தர் பெருமக்கள் கொண்டு வந்த அணுக்கொள்கையா இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் வந்து அன்னைக்கே ஆரம்பத்தில் சொல்லி போயிட்டாங்க. இன்னைக்கும் அதனால விடை காண முடியல. சயின்ஸால நிரூபிக்க முடியல. சயின்ஸால நிரூபிக்க முடியாததெல்லாம் நீங்க அமானுஷம் சார்ந்ததெல்லாம் நீங்க உடனே வந்து நீங்க செய்வனை மாந்திரிகம் அப்படின்னு நீங்க போயிடுறாங்களான்னா அந்த ஒரு கேள்வியும் இருக்கும். இப்போ அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ நேத்து இந்த உலகத்துல ஒரு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த இதை நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கூட நிரூபிக்கலாம் இல்லையா? இப்போ ஆன்மா சார்ந்த ஆன்மா இருக்கா இல்லையா, இது தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல ஆன்மா இருக்கா இல்லையாங்கன்னா ஆன்மா இருக்குன்னு நான் பலமுறை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஆன்மா இருக்கு அப்படின்னாக்கா ஆன்மாவை வச்சு ஒரு மாந்திரிகர் ஒரு வேலையை செய்ய முடியும். அப்ப அந்த ஆன்மா இருக்கா இல்லையாங்கிறத சார்ந்து நான் ஆன்மா கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆன்மா சம்பந்தப்பட்டு இப்போ சயின்ஸ் என்ன கேட்குது, ஒரு தியரி கேட்குது. அது அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இது இப்படி இப்படி நடக்குது, இது மாதிரியான ஒரு தீர்வு வேணும், இதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு தியரி கொடுங்குது. இதை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்மளோட சித்தர் பெருமக்கள் என்ன பண்ணாங்க, ஏட்டில் தான் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆங்கிலேயர் வந்து படையெடுத்துட்டான், நம்ம நாட்டை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், நம்மளோட செல்வத்தை எல்லாம் அள்ளிட்டு போயிட்டான், தங்கத்தை அள்ளிட்டு போயிட்டான், வைரத்தை, இது வந்து இது ஒரு 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 பேரா இருந்தாலும் இப்போ ஒரு கொள்ளைக்காரன் என்ன பண்ணுவான்னா ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது நாய்க்கு ஒரு பிஸ்கட்டை போட்டு அவன் போய் உள்ள இருக்கிறது இங்க யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி இங்க வந்து இங்க நம்ம நாட்டுக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனது தங்கத்தையும் வைரத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனான்னு அது ஒரு மடத்தனம், அதுவும் ஒரு காரணம். அது போக என்ன இந்த நாட்டுல இந்த நம்ம தமிழ் சமயத்துல நம்ம சித்தர் பெருமக்கள் எழுதி வச்ச ஏட்டுகளை, பல ஏட்டுகளை, அந்த சித்தர் பெருமக்கள் எழுதி வச்ச ஏட்டுகளை தான் அவன் மெயினாக கொண்டு போனது. அது போக மிச்சம் மீதி இருந்த அந்த ஏடுகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலங்கையில் இருந்ததையும் அதை தீ வச்சு எழுதிட்டாங்க. அந்த இதே வந்து அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட்ல தான் இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா இந்த தமிழ் சமயம் வந்து உலகத்துக்கு அடையாளம் காணப்பட்டுறக்கூடாது, அவங்களோட அறிவுங்கிறது உலகத்துக்கு முதன்மையாக இருந்துடக்கூடாது, அவங்களோட அந்த அறிவு சொத்துங்கிறது எல்லாருக்கும் பெருசா இருந்திருக்கும். இவங்க நம்மளோட கண்டுபிடிப்பு சித்தர் பெருமக்களோட நவபாசனத்தை அன்னைக்கே கண்டுபிடிச்சு வச்சுட்டான், அணுக்கொள்கையை அன்னைக்கே கண்டுபிடிச்சுட்டான். இதெல்லாம் இன்னைக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அணு உலைகள்லாம் எங்க இருந்து வருது? இதுக்கெல்லாம் விதை போட்டவன் நம்ம சித்தர் பெருமக்கள். அதை ஒரு ஏட்டா எழுதி வச்சுனா அது வந்து தியரி அல்ல. இன்னைக்கு அவன் அதை எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். நம்மளோட செல்வத்தை அவன் கொள்ளையடிச்சிட்டு போடல, நம்மளோட அறிவு செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போனா அதுல ஒரு கலைகள்ல இந்த இதுதான். இன்னைக்கும் மேலை நாடுகள்ல இதை நம்ப மாட்டேங்கிறாங்க, படித்த நாகரிகமுள்ள நாடுகள்ல இது நம்பிக்கை இல்லை. இங்க இருந்துகிட்டு எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, மேலை நாட்டுல இல்ல, சைனால இருக்கா பாரு, துபாயில இருக்கா பாரு, அமெரிக்கால இருக்கா பாரு. இன்னைக்கு முதற்கொண்டு அமெரிக்கால இருக்கிற இத்தனைக்கும் அவங்க வந்து ஆங்கிலேயர், அவங்களுக்கு முதற்கொண்டு அவங்களுக்கான பிரச்சனை, இந்த செய்வினையால பிரச்சனை இருக்குங்கிறத தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அது வெளியில போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம இங்க இருந்துகிட்டே எல்லாரும் குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டிட்டு அங்க இல்லை, அவங்களாம் படிச்சவங்க, அவங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி இல்லை, எல்லா பக்கத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கும் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சோசியல் மீடியால அங்கேயும் மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அதையும் நான் தீர்த்து கொடுத்துருக்கேன். இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க தீர்த்து கொடுத்துருக்கீங்க, ஓகே டன். பட் அது நமக்கு தெரியாது. நீங்க பண்ணிருக்கீங்க, சொல்றீங்க, நம்ம கேட்குறோம். ஆனா நீங்க வராகி சித்தர் அப்படின்ற ஒரு நேம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க வராகி வந்து ஆன்மீகத்தோட நீங்க உண்டி உங்களை தியாகம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஒண்டி போய் அவங்க வந்து வேண்டி இந்த அளவுக்கு நீங்க ஒரு சக்தியை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கீங்க. கடவுள் அப்படின்ற ஒரு வராகி அவ்வளோ பெரிய கடவுள்ன்றத நிறைய பேருக்கு வராகினாலே கையெடுத்து கும்பிட்டு அவங்க குலதெய்வமா வச்சு அந்த வழிபாடுகள்லாம் பண்றாங்க ஒரு பக்கம். ஸோ நீங்கள் உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த செய்வினை, இந்த விஷயங்கள், மாந்திரீகம் சொல்கிறது, இந்த பிளாக் மேஜிக், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தவறு, இது கிடையாது, கடவுள் தான் முக்கியம், கடவுளை வேண்டிக்கிட்டா எதுவும் நம்ம கண்டாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்வீங்க நான் எதிர்பார்த்தேன். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செய்வினை இருக்குது, இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ எதுக்கு கடவுள்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரியான பாயிண்ட்டுக்கு என்னை கிராஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் வைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு கடவுள் செய்வன இருக்காதுன்னு நீங்கள் கடவுளை கும்பிடுங்கன்னு. அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான நான் பதிலாக தான் சொன்னேன். இதை நான் செய்கிறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான செய்வனை இருக்கானா இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் வேணுமான அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி எல்லாரும் இப்போ போகிற போக்கில் அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறதுனால
இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்னப்பா, ஓ இவனுங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா, இதையே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா. நான் எந்த ஒரு விஷயம்னாலும் அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணுமா, நான் நிரூபிக்க தயார் அப்படின்னா. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இது மாதிரி நீங்க செய்வனை இருக்குன்னா கடவுளை நம்ம ஏன் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. நான் அந்த கடவுளை வழிபாடுக்கு, கடவுளுக்கு உயிர் கொடுக்கறதுக்கே இந்த மாந்திரிக கலை நம்ம தேவைப்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்வினை பண்ணும்போது நமக்கு உண்டான நம்ம கடவுளை நம்ம கும்பிட்டோம், கடவுள்னால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால நமக்கு பயன் இல்லை அப்படிங்கிறது உங்களோட கேள்வியா இருக்கு. ஒரு விஷயத்தை இங்க நல்லா இல்ல பயன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுளை நான் அப்ப நம்ம நம்புறோம். ஆனா கடவுளை நம்புறவங்க எதுக்கு இந்த செய்வினை நம்புறாங்கன்றதுதான் எனக்கு தெரியல. கடவுளுக்கு மீறி என்ன இருக்கு? ஆனா நீங்க கடவுளை விரும்புறீங்க, நீங்க மாந்திரீகம் கத்துக்கிட்டு வரல, மந்திரவாதி கிடையாது. நீங்க கடவுளை விரும்பி கடவுளுடைய ஒரு சித்தரா நீங்க வந்திருக்கீங்க, அந்த வழிபாடுல நீங்க வந்திருக்கீங்க. உங்க வார்த்தையில என்ன இருக்கணும்? இது கிடையாது, இது பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, காத்து கிடையாது, இந்த செய்வினை கிடையாது, கடவுள் தான் முக்கியம்னு கடவுளை தான் நீங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். நீங்க அதை விட்டுட்டு இது செய்வினை இருக்குதா அப்படின்ற மாதிரி சொன்னா செய்வினை பண்றவங்க தானே ஹைலைட் ஆகுறாங்க. அப்ப கடவுள் கீழே இறங்குறாருல? இல்ல சரியான கேள்வி இது. நீங்க இதை என்ன 1 மணி நேரம்னால இதை விவாதத்தை ஃபுல்லா முடிக்காம நானும் போக போறது, நீங்களும் விட போறது இல்லை. கடவுளை நான் கும்பிட வேண்டான்னு நான் சொல்லலை. கடவுளை நான் கடவுளை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கான்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு சுப்பீரியர் பவர்னு ஒன்று இருக்கும். கடவுளை கும்பிட வேண்டாங்கிறது என்னோட கருத்து கிடையாது. நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே நான் உங்க பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ மேல்மருவத்தூரார் என்ன பண்ணாரு, இந்த சமயத்தை வேற ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு போனார். அப்போ அவர் நல்லவர் கெட்டவர் சம்பாதிச்சா அந்த இதுக்குள்ளே நான் போகல. அவரு இந்த ஒரு சமயத்தை ஒரு கட்டுக்கோப்பா ஒரு குறிப்பிட்ட மாசம் மாலை போட்டு இதுக்காக இந்த கடவுளை நினைச்சு நீங்க வாங்க வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அது சமயத்தை வளர்க்கறதுக்கு இது பண்ண. அதே மாதிரி இந்த தமிழ் சமயத்துக்காக இந்த வராகி அண்ணிய வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது, கும்பிடவே கூடாது, மூர்க்கமான தெய்வம், இது எல்லா பிம்பத்தையும் உடைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லார்ட்டையும் சொல்றது கடவுளை கும்பிடுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ முதல்ல கடவுளை கும்பிடு, நீ வராகிய முதன்மை தெய்வமா நீ வணங்கு. அதான் கடவுளோட வழிபாடு தான் என்னோட இதுல. நான் யாருக்கு அந்த மாந்திரிகத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக வந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் கொடுக்குற முதல் வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கடவுளை கும்பிடுன்னு தான். இன்னும் அந்த கடவுளுங்கிற ஒரு விஷயத்திலே வந்தாக்கா நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. நீங்க கடவுள்னாக்க பெருமாள் தான் கடவுளா, கணபதி கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடவுள்னா முதல்ல நம்ம ஆதி மாந்தர் யாரை கடவுளாக கும்பிட்டான், நமக்கு அவனுக்கு கடவுள் பக்தி எங்கிறது வந்தது? முதல் இங்க குலதெய்வம்னா இங்க பல பேருக்கு என்னங்கிறது ஒரு விஷயமே தெரியல. குலதெய்வம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, இது பெருமாள், இல்லைன்னா முருகனு, இல்லைன்னா கணபதி, எனக்கு திருப்பதி 7 மணி வந்தாங்க எனக்கு குலதெய்வம் அப்படின்னு பல பேர் பல இதை சொல்லுவாங்க. குலதெய்வங்கிறது அது கிடையாது. குலதெய்வங்கிறது நம்ம குலத்துக்காக, நம்ம இனத்துக்காக வாழ்ந்து மறைந்து, இல்லைன்னா நம்ம இனத்துக்காக அந்த சமயத்துக்காக வாழ்ந்து தன்னை தியாகம் செய்த ஒருத்தர் தான் குலதெய்வம் அறியப்படுறார். அந்த குலதெய்வம் யாரு? நம்ம கூட வாழ்ந்த, நம்ம சமயத்துல வாழ்ந்த, நம்ம கூட வாழ்ந்த ஒரு பெரியவர் தான் அந்த இனத்துக்கான தலைவர். அவரை தான் வழி நடத்துவாங்க. அவர் தான் நம்மளோட இந்த பண்பாடுங்கிறதே எங்கன்னா நடுக்கல் வழிபாடும் நம்ம முன்னோர் வழிபாடும் தான். முன்னோர் வழிபாடு தான் இன்னைக்கு கடவுளை நம்ம வழிபாடை நம்ம இன்னைக்கு இத்தனை உருவம் நம்ம கொடுத்துருக்கோம். இத்தனை புராண கதைகளுக்கு நீங்க புராண கதையில் இருக்கிற கடவுளை இன்னைக்கு கடவுள் நினைச்சிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அது ஓகே. கடவுள் அந்த புராணங்களும் இதிகாசங்களும் நம்மளை நல்வழிப்படுத்தவும் நேர்வழிப்படுத்துறதுக்கும் நம்மளோட நோக்கம் சீராக இருக்கிறதுக்காக அது கொண்டு வரப்பட்டது. நம்மளோட வழிபாடுங்கிறதே முன்னோர் வழிபாடு தான். ஆதி மாந்தர் வழிபட்டது முன்னோர் வழிபாடு. நீ அதை செய்ய அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம பிறந்தோம், இப்போ நமக்கு நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் 4ஆவது அப்படின்பாங்க. ஒரு பேசிக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க இல்லையா, மாதா ஆமா, அதுக்கப்புறம் அப்பா தான் அடுத்தது நமக்கு முக்கியமானவர், அதுக்கப்புறம் குரு தான் நமக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. இதுவே இந்த கான்செப்டே இது பல பேர் ஒரு தவறா புரிஞ்சுக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த நமக்கான ஒரு குழந்தைக்கான முதல் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னையும் அப்பாவும் அம்மாவும் தான். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு முதல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாய் தந்தையர் தான். அவங்க தான் இப்போ குரு நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், இவங்க தான் குரு, இவங்க தான் தெய்வம், இவங்க தான் எல்லாம் முதன்மையானவங்க. நம்மளோட அந்த வழிபாட்டு முறையேங்கிறது முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு தான்.
அந்த வழிபாடை நம்ம என்னைக்கு தவற விட்டோமோ, அந்த இதுல இருந்து கல்ச்சர்ல எப்போ இதாகணுமோ, நம்ம கஷ்டம் 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 பிரச்சனை ஓடிட்டு நம்ம ஒவ்வொரு பக்கமா போனா நம்ம இப்போ இங்க வாழும்போது யாராவது பார்த்தீங்கன்னா, முன்ன ஒரு 2000க்கு முன்னாடிலாம் தன்னோட தாய் தந்தையரை கூட வச்சு பார்த்துக்குவாங்க. இல்ல அவங்களுக்கு உண்டானது பண்ணிவிடு. இன்னைக்கு தாய் தந்தையர் கூட இருந்தாவே அது ஒரு பெரிய குத்தமா பார்க்குறாங்க. அவனுக்கு சோறு போடாம கொன்னுட்டு, அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இதுல சமாதியில கொண்டு பாலை ஊத்துறது, மோரை ஊத்துறது, தேனை ஊத்துறது, இத்தனையும் ஊத்திட்டு அந்த ஆன்மா எப்படி சாந்தி அடையும்? அந்த ஆன்மா எப்படி உனக்கு நல்லது செய்யும்? வராது. நான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றது முன்ன அந்த ஒரு ஆன்மா தான் எங்க போனாலும் ஒரு இறைசக்தி ஒரு ஆன்மா உள்ளுக்குள்ள இப்ப இறந்துட்டோன்னே என்ன போச்சுன்னுபாங்க, ஜீவன் போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஜீவன்கிறது என்ன, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா. அந்த ஆன்மா தான் நம்மளை இத்தனைக்கும் இந்த சுப்பீரியர் பவரே அதுதான். நீங்க அதுக்கு உண்டான மரியாதையை நீ செய்யாம உங்க பெத்தவங்கள நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, அவங்களுக்கு உண்டான எல்லாம் செய்றீங்க, அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு பாத்துக்கிறீங்க. அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அவங்க என்னவா இருப்பாங்க? உங்களுக்கு என்னோட வாரிசுகள் அவங்களுக்கு உண்டானதை அவங்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அந்த கடவுளா ஆன்மா வழி இருப்பாங்க. நடத்தும். ம். அந்த வலிமை நீங்க இப்போ ஒரு பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருந்தவன், அவனை நல்லபடியா காத்தவன் இங்க இருந்து வீட்டுல வெளியே போறான்னா, அவனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்க போனா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடங்களை கொடுப்பாங்க. இல்ல இங்க சாவி வச்சிருப்பான், வீட்டுல வச்சிருப்பான், அதே இடத்துல தான் இருக்கும், தேடிட்டே இருப்பான், சாவியை காணான் இருக்கும். ஏன்னா போனா இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். இதுக்காக அந்த சாவி அந்த இடத்துலயே தான் இருக்கும். அவனோட புத்திங்கிறது சாவியை காணான்னு தேடுவான். இப்போ இது என்னடா பொண்டாட்டி திட்டிருப்பான், பிள்ளைய திட்டிருப்பான், யாரையா திட்டிருப்பான். இங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை கொடுத்து வேண்டாம் கொஞ்சம் போடுற அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போகும்போது இது எல்லாமே மாறி இருக்கும். இது எல்லா விஷயத்தையும் நானே பல முறை பார்த்துருக்கேன். நான் இங்கிருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசோலேஷன் நடந்திருந்தது. ஒரு என்னடா இது இப்படி நடந்திருக்கு, நான் செப்பலை மறந்துட்டேன். நான் போகிறது எப்போ வீட்டுக்குள்ளே போட்டுருக்க செப்பலை போட்டு காரில் ஏறிட்டேன். நான் மறந்துட்டு ஏறிட்டேன். ஒரு சின்ன ஆசோலேஷன் இருந்தது. ஒரு 3 மினிட்ஸ் லேட்டு. நான் வண்டி எடுக்கிறதுல லேட்டாக போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ ஒரு விபத்து பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ் ஒன்று, ஆம்னி பஸ் ஒன்று இங்கே விழுப்புரம் பக்கத்தில் விக்ரவாண்டி பக்கத்தில் ஆற்றுல கவுந்துருச்சு. அந்த என் முன்னாடி தான் அந்த கார் போகுது, பஸ்ஸு போயிட்டுருக்கு எனக்கு முன்னாடி. நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் அந்த வண்டிக்கு பின்னாடி தான் போயிருப்பேன். ஒரு சின்ன இதில் இப்படி ஒரு விஷயம் தடுக்கப்படுது. அந்த மாதிரி நம்ம கும்புற நம்ம முன்னோர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வழிபடுற நம்ம தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்மளை வழி நடத்துவாங்க. நம்ம இங்கே அதை எதையுமே பண்ணுறது கிடையாதுங்கிறது தான் என்னோட வாதம். நீங்கள் முதல்ல கடவுளாக வணங்குங்க, கடவுள் மேலே பற்று கொண்டுங்க. தினமும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. யார் வீட்டில் இந்த செய்வினை இருக்குன்னா இப்போ இந்த வீட்டில் பல வீட்டில் செய்வினை வர்றதுக்கு காரணம், செய்வினையால் பாதிப்பு வர்றதுக்கு காரணம், நீங்கள் வீட்டில் யாராவது இன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றுறாங்களா? அது ஒரு கடமையேன்னு செய்கிறாங்க. யாருமே ஆத்மா சரணாகதியா இங்கே கடவுள்கிட்ட சரணாகதி ஆகிறது. அதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம். நம்மளோட எண்ணமும் நோக்கமும் தவறாக இருக்கும்போது அப்புறம் பிரச்சனையை நம்ம சம்பாதிக்காம என்ன பண்ணுவோம்? கரெக்ட். அதுதான் நீங்க சிம்பிளா என்ன சொல்றீங்க, நம்ம பெத்தவங்களும் உசுரோட இருக்கும்போது பார்த்துக்கிட்டாலே போதும். அந்த புண்ணியம் நம்ம அந்த ஜென்மத்துல நமக்கு நல்லதே நடக்கும். காலத்துக்கு அது எந்த செய்வினை, எந்த பிளாக் மேஜிக், எந்த ஒரு இதுவும் நமக்கு அண்டாது. நம்ம இதுல ஒரு சின்ன குறுக்கீடு. இதுல நான் வேற ஒரு இதுல பேசும்போது இதே மாதிரி அதுல என்ன சொல்லுங்க, ஒரு நண்பர் இலங்கையில இருந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க, எனக்கு அந்த இதுலயே அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாப்புல. என்ன இதெல்லாம் சொல்றீங்க, இந்த காலத்துல எத்தனையோ அபிராமி எல்லாம் இருக்காங்க, அந்த பிரியாணி கடை அபிராமி மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கள நீங்க எப்படிங்க கும்பிடுங்க, இல்ல பெத்தவங்களை நினைங்க நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இதாகவே இருந்தது. இப்போ அதில் நம்ம உங்க மூலியமா அதுக்கு நம்ம தீர்வு கொடுக்கலாம். இப்போ பெத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கிறது அடுத்த விஷயம். உன்னையே இந்த பூலோகத்தில் இந்த உலகத்துக்கு தெரிவித்தவங்க, உன்னை இந்த பூலோகத்தில் ஜீவிக்க வச்சவங்க அவங்க தான். அவங்க நல்லவங்களா இருந்துட்டு போட்டோம், கெட்டவங்க போட்டு என்னவோ இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு உண்டான கடமையை இறுதி மூச்சு வரை செய்ய வேண்டியது உன்னோட கடமை. அவங்க நல்லவங்க கெட்டவங்க என்னவோ இருந்துட்டு போட்டோம், செயல்பட்ட தான் செய்யும். அதுக்காக என்ன பண்ணணும், நீ ஒதுங்கி போயெல்லாம் நீ இதாக அவங்களுக்கு உண்டான கடமையை நீ செய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உனக்கு உண்டான இது மேலே ஒருத்தன் கணக்கு எழுதிட்டு இருக்கான் இல்லையா, உனக்கான பிராப்தத்தை கண்டிப்பாக கொடுப்பான். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகள் என்னுடைய கேள்விகள் கிடையாது, நிறைய பேருடைய கேள்விகள். இதுலயும் என்னுடைய கேள்விகளும் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.